ஹாய், தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் ரைட் அண்ட் ரைட் தமிழின் வணக்கங்கள். எல்லாரும் டிரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக சீட் பெல்ட்டு அணியுங்க. சீட் பெல்ட் இல்லாமல் கார் ஓட்டாதீங்க, சரியா? அப்புறம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்னா, கார் ஓட்டுறப்ப ஸ்டியரிங் எப்படி பிடிக்கணும் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு செலுத்துறேன். பொதுவாக நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலும் சரி, நார்மலாக பேசுகிறவங்களும் சரி, ஸ்டியரிங் பிடிக்கிறது வந்து இந்த ரெண்டு கையும் எடுத்துக்காங்க, இந்த ரெண்டு இதில் பிடிச்சி இப்படியே ஸ்டிஃபாக ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி தருவாங்க, சரிங்களா? அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எது கன்வீனியன்ட் அப்படின்ற மாதிரி மட்டும் ஓட்டினா போதும். இந்த பேசிக் கான்செப்டுக்கு எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, இங்கேயாச்சும் ஏதாவது வண்டியில தான் எங்கேயாவது தட்டுமுட்டு போட்டுச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஸ்டியரிங் கண்ட்ரோல் நம்ம கை டைட்டா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இது சொல்றாங்க. பட் நம்ம லாங் டிரைவ் எல்லாம் போடுறப்ப ஃபுல் டைமும் இப்படியே ஸ்டிஃபா எல்லாம் பிடிச்சி ஓட்ட முடியாது. அதெல்லாம் ரிலாக்ஸ், அதை பத்தி எல்லாம் எதுவும் ஒரி பண்ணி கேட்டாங்க. நீங்க நல்ல டிரைவிங் எக்ஸ்பர்ட் அப்படின்னா நீங்க ஒத்த கையை பிடிச்சிக்கிட்டு அப்படி ஒத்த கையை பிடிச்சிட்டு அப்படியே டிரைவ் ஃப்ரீயா பண்ணலாம். இல்லை இங்க பிடிச்சி கூட அப்படி பண்ணிக்கலாம். இப்படியே பண்ணிட்டு சோல்டர் பெயின் ஆயிரும். அப்ப என்ன பண்ணுவோம், இங்க கையை பிடிச்சி பண்ணும். அப்புறம் வலது கை மட்டும் ஓட்டிட்டு இருப்போம். அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும்னா இடது கை வச்சு இந்த ஷோல்டர்ல இதை சொல்றேன், இந்த ஷோல்டர் இங்க கை வச்சுட்டு இடது கை வச்சு கூட டிரைவ் பண்ணிக்கலாம். இப்ப பெரிய கார்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வலது கை பண்ணிட்டு இந்த லெஃப்ட் சைட்ல ஒரு ஆம்பார் ஒன்று இருக்கும், அதுல நம்ம கையை ரெஸ்ட் இருக்கும், ஆம் ரெஸ்ட், அதுல கூட கையை வச்சுக்கிட்டு ஒத்த கை வச்சு கூட டிரைவிங் பண்ணிக்கலாம். அதனால டிரைவிங் பண்றது அப்படின்றது இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் ஓட்டணும் அப்படின்னு நிறைய வீடியோல நீங்க பாத்துருப்பீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்க பாட்டுக்கு ஃப்ரீயா உங்களுக்கு நல்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறீங்களா டிரைவிங்ல, நீ ஒத்த கையே போதும். ஒத்த கை வச்சு ஒத்த கை கியர் வச்சு ஓட்டிக்கலாம், ஒத்த கை ஃபுட் ரெஸ்ட் வச்சுக்கலாம், ஃபுட் ரெஸ்ட்ல ஹேண்ட் ரெஸ்ட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எங்க வேணாலும் கையை வச்சு ஓட்டிக்கிங்க. ஆனா கான்சென்ட்ரேஷன் மட்டும் ரோட மாதிரி நோக்கி இருக்கணும். நீங்க சும்மா கையை இங்க வச்சுக்கிட்டு அங்கேயும் பறக்க பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஓட்டுறது மாதிரி மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிங்க. ரோட்ல என்ன வருது அப்படின்றத மட்டும் நல்லா கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்க கையை வச்சுக்கிட்டு உங்க ஹேண்ட்ல நல்ல ஒரு ஸ்டியரிங் வந்து நல்ல கிரிப்பா இருக்கணும். அந்த ஒரு பர்பஸுக்காக தான் இந்த கையில வந்து நம்ம ஒரு ஒத்த கையில கூட நான் எல்லாம் டிரைவ் பண்றேன், ஒத்த கை தான் 80% யூஸ் பண்றேன். ஒத்த கையில வச்சு யூஸ் பண்ணா போதும். நல்ல டிரைவிங் எக்ஸ்பர்ட் எல்லாருமே ரெண்டு கை இப்படி வச்சுலாம் ரோபாயில மாதிரி எல்லாம் யாரும் ஓட்ட மாட்டாங்க, ஒத்த கை வச்சு தான் ஓட்டுவாங்க. ஒத்த கை வேற எதாவது கியர் வச்சு சேஞ்ச் பண்றதுக்கு, பவர் கியர் பவர் விண்டோ மாத்திரம் இந்த விஷயத்துக்கு தான் பார்ப்பாங்களே வெளியே. எல்லாருமே இப்படி ரோபோ மாதிரி ரெண்டு கையும் இப்படி வச்சுக்கிட்டுலாம் ஓட்ட மாட்டாங்க. அது ரோபோக்கு தான் கரெக்டா வரும். அப்புறம் வீடியோ கேம்ஸ்ல வர பொம்மைகள் தான் அந்த மாதிரி ஓட்டுவாங்க. இப்படி வச்சுட்டு ஓட்டலாம், கொஞ்சம் தூரம் ஓட்டலாம். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஷோல்டர் பெயின் எடுக்க ஆரம்பிச்சு ஒத்த கையை ஓட்டிங்கன்னா இப்படியே பிடிச்சிங்கன்னா தந்தார் இங்க பிடிச்சிக்கோங்க, அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஓட்டுங்க, அப்புறம் இங்க பிடிச்சி ரிலாக்ஸ் ஓட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வீடியோ இவ்வளவுதான். இதை பத்தி சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா வீடியோ யூடியூப்ல நிறைய இந்த மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. மக்களுக்கு எது கரெக்ட் எது தெரியல, கரெக்டுன்னு தெரியுமா தெரியல. பட் என்னோட நான் ஓட்டுன வரைக்கும் நானும் லாங் டிரைவ் எவ்வளவு ஏகப்பட்ட தூரம் போயிருக்கேன். ஒன்றும் எனக்கு பிரச்சனை வந்ததில்ல. என்னோட அனுபவமான இதுதான் நான் சொல்றேன். பட் நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன். கேட்கறவங்க எல்லாரும் ஒத்த கை டிரைவிங் வந்து பெஸ்ட்னு தான் சொல்றாங்க, ரெண்டு கை டிரைவிங் கஷ்டம் தான் சொல்றாங்க, ரெண்டு கை வச்சு ட்ரைவ் பண்றது. அதனால டயத்துக்கு தேவைக்கு தவிர கை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சேனலை மறக்காம இந்த மாதிரி ஈஸியான டிப்ஸ் எல்லாம் ட்ரிக்ஸ் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. நிறைய இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய நான் அப்லோட் பண்ணேன். அனைவருக்கும் நன்றி, தேங்க்யூ வெரி மச்.